அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. தினம் ஒரு ஹதீஸில் இன்றைய தலைப்பு ஈமானை பற்றியதாகும். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம தாக்க தஅமல் ஈமானி மன் ரலிய பில்லாஹி ரப்பம் வபில் இஸ்லாமி தீனம் வபி முஹம்மதின் ரசூலா. புகாரி, முஸ்லீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீன்றுள்ளார்கள், எவர் அல்லாஹுவை இரட்சகனாகவும் இஸ்லாமை தன் மார்க்கமாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராகவும் பொருந்தி கொண்டாரோ அவர் ஈமானின் ருசியை சுவைத்து கொண்டவர் ஆவார். அதாவது அல்லாஹுவை பொருந்தி கொள்வது என்பது தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை முழுமையாக பொருந்தி கொள்வதுதான் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய ஈமான் ஆகும். அடுத்தது இஸ்லாம். இஸ்லாம் மார்க்கத்தில் எதையெல்லாம் அல்லாஹு தாலா தடுத்துள்ளானோ அதை விட்டும் விலகி இருப்பதும், எதையெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அதையெல்லாம் செயல்படுத்துவதும் தான் இஸ்லாம் மார்க்கத்தின் மீது கொள்ளக்கூடிய ஈமான் ஆகும். நபி மீது ஈமான் கொள்வதாகிறது நபி அவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, எப்படி வாழச் சொன்னார்களோ அதுபோன்று வாழ்வதுதான் நபி அவர்கள் மீது கொள்ளக்கூடிய ஈமான் ஆகவும். இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்க்கையிலும் இதுபோன்று ஈமானை பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.